தேங்க்யூ நண்பர்களே. மறுபடியும் உங்களை இந்த ஜூம்ல 2 மணி மீட்டிங்ல சந்திக்க ரொம்ப சந்தோஷம். நம்முடைய ஒவ்வொரு நாள் மீட்டிங் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அந்த வகையில் எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, சார் கொடுத்த தலைப்பு சேஞ்ச் யுவர் பின், இந்த தலைப்பு தான் கொடுத்துருக்காரு. ஸோ நீ எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாஸ்டா திண்டுக்கல் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தோம். திண்டுக்கல்ல யூஎல்பி அட்டன் பண்ணியிருந்தோம். யூஎல்பி வந்தவங்களுக்கு அத்தனை பேருமே பெரிய மோட்டிவேஷன். திண்டுக்கல் தான், சென்னையில எல்லா யூஎல்பியுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த யூஎல்பி நமக்கு ஆர்சிஎம்மோட ஸ்ட்ரென்த்தை காட்டுச்சு. ஸோ ஆர்சிஎம்ல நமக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொரு கம்பெனி ப்ராடக்டும் அல்லது ஒவ்வொரு கேட்டகரி ப்ராடக்டும் நமக்கு என்ன நன்மை தருது, ஸோ அதை பயன்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதை பற்றி அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் பேசுறாங்க. ஸோ அதோட மட்டுமல்லாம இதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தலைப்பே அதாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை அன்லாக்கிங் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ரோக்ராம் பார்த்தோம். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அன்லாக்கிங் பண்றது அப்படின்றதையும் நமக்கு அங்க மிக வேகமாக ஒரு ஸ்லைடா போட்டு சொல்லி கொடுத்தாங்க. பட் அதுல நம்ம மார்க்கெட்டிங் பிளான் கவர் பண்ணல அப்படின்னாலும் அதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, இதுல என்ன சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, ஸோ அது அத்தனையுமே நமக்கு ஒரு பாடமாக கொடுத்துருந்தாங்க. வந்த அத்தனை பேருமே மிகப்பெரிய அளவுல அன்னைக்கு அந்த கம்பெனியுடைய ப்ரோக்ராமை பார்த்து அதுல இருந்து பல இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா எங்க போகணும், எதுக்காக இந்த கம்பெனி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுது. கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 2 lakhs செலவு இருக்கும் கம்பெனிக்கு. முழுக்க முழுக்க கம்பெனி சொந்த செலவுல இந்த ப்ரோக்ராம் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனி பெரிய அளவுல எல்லா ஸ்டேட்லயும் செலவு கழிக்கிறது இல்லை. இயர்லி ப்ரோக்ராம்ஸ் 2-3 ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க, அல்லது ரீஜனல் கொண்டாட்டங்கள் ஏதாவது பண்ணுவாங்க. ப்ராடக்ட் நாலேஜுக்காக இப்பதான் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, நல்லா இறங்கி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பிசினஸ் நடக்கக்கூடிய பெரிய பெரிய இடங்கள்லையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பண்ணணும். அது மூலமா எல்லாருக்கும் நம்ம ஆசியம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்து நமக்கு இவ்வளவு பெரிய செலவு பண்ணி தரோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்சிஎம் நம்பி வந்த ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய பின் அடையணும். ஸோ பின்னா என்ன, நம்ம அதான் சப்ஜெக்டா தான் சொல்ல வேண்டிய. ஸோ பின் அடையணும், ஆர்சிஎம்ல கிடைக்கக்கூடிய அத்தனை வகையான பெனிஃபிட்டையும் அடையணும், அதுதான் நோக்கம். ஸோ ஆர்சிஎம் நம்பி எத்தனையோ பேர் இருந்த தொழிலாம் விட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் என்னுடைய டிரான்ஸ்போர்ட்ல டிரைவர் வேலை தான் வந்தேன். ஸோ இது மாதிரி அநேகம் நபர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு பார்த்துட்டு இருந்த வேலைகள்ல முழுசா குவிட் பண்ணிட்டு தான் வந்தவங்க நிறைய பேர் தான். அப்ப எதை நம்பி வர்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனி ஸ்ட்ரென்த், இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த், இந்த கம்பெனியில நாம் இணைந்து கம்பெனியுடன் பயணம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், நம்ம குடும்பம் அனுபவிக்கக்கூடிய அதனுடைய பெனிஃபிட்ஸ். ஸோ இதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ இது அத்தனை பேருக்கும் கிடைக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா லீடர்ஸ் மூலமா வரும்போது ஒரு தகவல், இப்ப எனக்கு நம்ம அப்ளைன் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட அநேகமாக மினிமம் ஒரு ரொம்ப குறைவா ஒரு ஒரு 10,000 பேரா இருப்பாங்க நமக்கு அப்ளைன் ஆக. அப் டு கம்பெனி சொல்றேன், கூட நான் கம்மியா தான் சொல்றேன், கூடுதலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 10,000 பேரை தாண்டி நமக்கு நேரடியா ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு யார் கொடுக்கணும், கம்பெனி தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல வர மாதிரி அந்த பொருள் சேர்ற மாதிரி செகண்ட் ஆஃப் இப்படி ஒரு 7 பேரை கை மாறி வருதா. ஸோ செகண்ட் ஆஃப் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தாண்டி வரும் மாதிரி கம்பெனியுடைய இன்ஃபர்மேஷன் அங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் கொடுப்பாங்க, அந்த டீம் மெம்பர் வரிசையா வரும்.
ஸோ அவர் நம்ம லீடராக தான் இருப்பாரு. பட் நேரடியாக அவர் நமக்கு சொல்லுவாரா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அவருடைய லாங்குவேஜ் தெரியாது, நம்ம யாருன்னு அவருக்கு தெரியாது. நம்மளுடைய நம்பர் எல்லாம் பார்க்க முடியும், அவர் நம்ம பேர்லாம் பார்த்துருவாரு. பட் நேரடியாக அவர் நம்மகிட்ட கான்டாக்ட்ல இருக்க மாட்டார். அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி வர்றதுக்கு சில மாதங்கள் கூட ஆயிரும். ஏன்னா அடுத்தடுத்த மீட்டிங்காக தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்க, அதை வந்து அடுத்த ஒரு லீடர் பாஸ் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணதுக்கு பல மாதங்கள் ஆயிரும். இந்த டிலே அவாய்ட் பண்றதுக்காக நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, யூஎல்பி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யூஎல்பி மூலமாக கம்பெனி நேரடியான தகவல்கள் கொடுக்குது. எல்லா ப்ராடக்டை பற்றிய தகவல்கள், அந்த கேட்டகரிஸ், ஒவ்வொரு கேட்டகரியை பற்றிய தகவல்கள், ஸோ வேற அந்த பாடத்தை பயன்படுத்தக்கூடிய நன்மைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமான வாய்ப்புகள், ஸோ அத்தனையுமே கொடுக்குறாங்க. அதே போல ஒரு நபரை நாம் ஜாயின் பண்ண வைக்கும் போது அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஸோ இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி வந்து வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் சாதிக்கணும். அப்ப நான் சாதிச்சேன்னா இல்லையா, இதுக்கு ஒரு அளவுகோல் வேணும். நான் சாதிச்சா இல்லையான்னு சொல்றதுக்கு எப்படி சொல்ல முடியும்? நானா சொல்லிக்கிறதா? நான் ரொம்ப பெரிய ஆளுங்க, நான் 2013 வந்துட்டேன் ஆர்சிஎம்க்கு, ஸோ நான் ரொம்ப பெரிய ஆளு, சீனியர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எப்படி ஒத்துக்க முடியும்? நான் பெரிய ஆள் நான் சொன்னா எப்படி? நான் சார்ந்துள்ள இந்த கம்பெனி சொல்லணும் இல்லையா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, இல்லை எனக்கு திறமைகள் என்ன, என் திறமைகள் மூலமா வந்து பிசினஸ் என்ன, இதை சொல்லணும் இல்லையா? இதற்கான அளவுகோல் தான் வந்து அந்த பின் லெவல் அங்கீகாரம். பின் லெவல்ல பிசிக்கலா வந்து நம்ம பாக்குற மாதிரியான ஒரு பின்னை வந்து கம்பெனிக்கு கொடுக்கும். ஸோ அந்த அங்கீகாரம் பண்றது, அந்த அங்கீகாரத்தை நம்ம எந்த லெவல்ல அச்சீவ் பண்ணிருக்கோம், நம்ம மூலமா வந்து என்ன மாதிரியான பிசினஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அளவுகோல் தான் பின். இதை ஏன் சேஞ்ச் பண்ணணும்? சேஞ்ச் பின், அதான் சேஞ்ச் ஒரு பின் அப்படின்ற நம்முடைய தலைப்பு. இதை எதற்காக சேஞ்ச் பண்ணணும்? ஒரு பின்னு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா எமரால்டு பின் வச்சுக்கலாம் சார், நம்ம காமராஜ் சார் இருக்கக்கூடிய எமரால்டு பின். ஸோ ஒரு எமரால்டு பின் அச்சீவருக்கு குறைஞ்சபட்சம் இன்கம் மினிமம் ஒரு 2 lakhs குறையாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 lakhs போதுமா அப்படின்னா அந்த எமரால்டு பின்லயே இருந்து அதை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். பட் ஆனா அது மட்டுமா நம்முடைய எண்ணம்? அடுத்த பின்னு போகும்போது நம்முடைய இன்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாறும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும். ஸோ அப்ப நம்மளுடைய இன்கம் கூடுதலாக வர்றதுக்கும் நாம் இன்னும் பல உழைச்சிட்டு இருக்கோம், உழைச்சதுனாலதான் வந்து அந்த இருக்கிற பின்ல இருந்து அடுத்த பின்னுக்கு போயிருக்கோம் அப்படின்னு தெரியப்பட்டிருக்க கம்பெனிக்கு தெரிகிறது. எதை வச்சு அப்படின்னா நம்முடைய பின் சேஞ்ச் வச்சுதான். அப்ப அந்த பின்னை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவது மூலமாக நம்மளா என்ன, நம்ம காசு கொடுத்து எந்த கடையில வாங்கி மாற்றிக்கொள்ள முடியாது. எந்த சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா, இல்லை எங்கே கிடைக்கும் அப்படின்னா மாற்ற முடியாது. ஆர்சிஎம்ல கிடைக்கும். ஆர்சிஎம்ல காசு கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க, ஆர்சிஎம்ல பின்னு கொடுப்பாங்க. நீங்க பின்னு கேட்டீங்கன்னா உங்க ஐடி நம்பர் தான் கேட்பாங்க, காசெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த ஐடி நம்பரை செக் பண்ணுவாங்க, நீங்க என்ன பின்னுல இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த பின், நீங்க என்ன பின்னுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களோ அந்த பின்னு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அங்கேயும் காசு கொடுத்து நினைக்கிற பின்னை வாங்க முடியாது. ஸோ அப்படி வாங்குறதா தான் நம்மளை எல்லாருமே நம்ம டைமண்ட் பின்னு கொடுத்துருக்க முடியாது. அப்ப அதுவும் காசு கொடுத்து வர முடியாது. அப்ப எப்படி ஏன் நம்ம பின்ன சேஞ்ச் பண்றோம்? இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட். பின்னு மாத்துறதுனால நன்மைகள் என்ன? முதல்ல நாம் யார், இது கம்பெனிக்கு தெரியும். ஆர்சிஎம் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இப்ப நான் 2013 ஜாயின் பண்ணி சொல்ற விட அப்படி சொன்னா எல்லாரும் என்னை எடுத்துக்குவாங்களா அப்படின்னா, ஆர்சிஎம்ல இருக்காரு, ஆர்சிஎம் பொருளை வாங்கி வேணா பயன்படுத்தலாம், அது கூட பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. ஆர்சிஎம் ஐடி போட்டுக்காரு, மேபி ஐடி டெர்மினேட் ஆகாம தான் பொருளை பயன்படுத்துவார், இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஸ்டார் போல் அச்சீவர்னா என்ன சொல்லுவாங்க? சரி, ஆர்சிஎம்மா வாழ்றாரு, ஆர்சிஎம்ல தனக்காக ஒரு டீமை வந்து பில்டு பண்ணி வச்சிருக்காரு, அந்த டீம் மூலமா மிகப்பெரிய ஒரு பிசினஸை கட்டியமைக்கிறாரு. ஸோ அதனுடைய பலன்
இன்னைக்கு ஸ்டார் பாலா இருக்காரு. அந்த ஸ்டார் பாலுக்கான இன்கம் அனுபவிக்கிறார். இதுதான் அர்த்தம். அப்ப அப்ப என்ன பண்ணுது? இப்ப ஜெகதீசன் யாரு அப்படின்னா, ஒரு ஸ்டார் பால் அச்சீவர்னு என்னை ஆளு முகமே பார்க்காம இருக்கலாம். இதுவரைக்கும் என்னுடைய பேரை கேள்விப்படாம இருக்கலாம். ஆனா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆர்சிஎம்ல சார் வந்து ஸ்டார் பாலா இருக்காருன்னு சொன்னா என்ன தோணும்? அப்ப இந்த நான் சொன்ன அத்தனை விஷயமும் புரியும். ப்ராடக்டை கண்டிப்பா பயன்படுத்துவாரு. ஏன்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம் பின்னுக்கு வர முடியாது, பின்னில் இருக்க முடியாது. ஸோ பயன்படுத்துவாரு. தனக்காக ஒரு டீமை பில்டு பண்றாரு, அந்த டீமுக்கான சர்வீஸ் பண்ணுவார். இந்த மாதிரியான ஒரு லெவல் தெரிஞ்சு போகும். இவருக்கு என்ன இன்கம் இருக்கும் அப்படின்றத கூட கணிக்க முடியும். அப்ப அந்த பின்ன வந்து நமக்கு முதல்ல என்ன கொடுக்குது அப்படின்னா, சமூகத்துல அதாவது இந்த ஆசிய மக்களிடம் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. நம்ம யாரு, நம்ம என்ன மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய ஒர்க்கினுடைய பலன் என்ன, இதை நமக்கு தெரிய வைக்கும். அந்த பின் இருக்கிறதுனால ஸ்டார் பால் சொன்னதுனாலதான் நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். சோ அப்ப நம்ம அந்த பின்னு முதல்ல வந்து சமூகத்துல ஒரு அங்கீகாரம். அப்ப அந்த பின்னு வந்து நாலு அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கம்பெனிக்கு தெரியும். சோ மதுரையில ஒருத்தர் வந்து ஸ்டார் பால் இருக்காரு, அவர் மூலமா நமக்கு இந்த பிசினஸ் வருது அப்படின்னு கம்பெனி ஒரு கணிக்க முடியும் அந்த பின்னை வச்சு. சோ நெக்ஸ்ட் மெயினான திங்க் என்ன? பின்ன மாத்திரனால பின்ன வந்து நம்ம அடையிறதுனால ஒரு பின்ன குறிப்பிட்ட பின்ன அடையிறதுனால நமக்கு என்ன மெயின் பெனிஃபிட் அப்படின்னா இன்கம். ஸோ ஒவ்வொரு பின்னுக்கும் ஒரு இன்கம் லெவல் ஒன்று இருக்கு. மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல்ன்றே கிடையாது. இல்லைங்க, இந்த பின் லெவலாம் சம்பாதிக்க முடியும்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்மது வந்து சன்ஃப்ளவர் கான்செப்ட். ஸோ அன்லிமிட்டட் வித் அன்லிமிட்டட் டெப்தா இருக்கனால எந்த பின்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம் யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும். எங்கேயுமே நமக்கு லிமிட்லெஸ் இன்கம், ஒரு சீலிங் இல்லாத ஒரு இன்கம். ஆனா இருந்தாலும் மினிமம் இன்கம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த மினிமம் இன்கம் இதுவரை வர அடைய முடியும் அப்படின்றத சொல்ல முடியும். ஒரு பின் அச்சீவர்னா அவர் மினிமம் இன்கம் இதுவரை ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாரு இந்த பின்ல இருக்கிறவரு அப்படின்னு எல்லாரையும் சொல்ல முடியும். ஆனா அந்த பிளான் தெரிஞ்ச அத்தனைக்கும் சொல்ல முடியும். ஸோ அப்ப அந்த பெனிஃபிட் என்ன? மெயினான பெனிஃபிட் பின்னுடைய இன்கம். அது மட்டும் இல்லாம ஒரு பின்னை அடையும் பொழுது தனக்குன்னு ஒரு டீம் இருக்கும். 2 பக்கம் குறைஞ்சபட்சம் 2 புறம் பின்னு டீம் இருந்தவங்க மட்டும் தான் பின் அடைய முடியும். நான் 1 கோடி பேர் சேர்த்திருக்கேன், ஆனா எல்லாரும் ஒரே லெக்ல இருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன இல்ல, பின்னே கிடையாது. எனக்கு கீழே 100 கோடி டிவி போகுது அப்படின்னு சொன்னா அப்ப கூட என்ன கேட்பாங்க? என்ன பின்ல இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப அந்த பின்னு வந்து அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? செகண்ட் லெக் இருக்கும், அல்லது குறைஞ்சபட்சம் செல் பிவியா இருக்கும். ஏன்னா செல் பிவி ஒரு லெக்காக கன்வெர்ட் ஆகும், பி லெக்காக கன்வெர்ட் ஆகும். அப்ப அந்த செல் பிவி எவ்வளவு பண்ண முடியும்? டைமண்ட் பின் அச்சீவர்னா எவ்வளவு வேணும்? செல் பிவி 25 கோடி பண்ண முடியுமா பெர் மந்த்? ஒரு லெக்ல வந்து நம்ம பெரிய லெக் ஒரு லெக்கு பார்க்க பண்ணிருக்கோம், அந்த ஒரு லெக்ல 25 கோடி பி போட்டோம். நான் டைமண்ட் பின் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? இன்னொரு 25 கோடி பி வேணும், அதர் லெக்ல வேணும். அந்த அதர் லெக் நம்ம செல்ஃபா இருந்தாலும் ஓகேன்னு சொன்னேன். அதுக்காக ஒரு செல்ஃப்ல 25 கோடி பிவி பெர் மந்த் அடிக்க முடியுமா? பண்ண முடியுமா? அப்ப முடியாது. அப்ப இங்க என்ன வேணும் நமக்கு? கண்டிப்பாக இன்னொரு லெக் நமக்கு. ஸோ அந்த லெக் நம்ம அப்ப நம்ம நமக்கு ஒரு 2 லெக் வந்து கன்ஃபார்மா நமக்கு 2 லெக் ஃபார்மா இருக்கும். பின் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2 லெக்லயும் ஒர்க் பண்றதுக்கான லீடர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு பின்னும் மாறும் போதும் குறிப்பிட்ட லெவலில் லீடர்ஸ் வந்து உற்பத்தி ஆவாங்க. நம்ம அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அங்கேயும் நம்ம மாதிரி பின் அச்சீவர்ஸ் வருவாங்க. அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லீடர்ஸ், நம்முடைய வேலையை செய்யக்கூடிய நம்ம லீடர்ஸ் வந்துடும். நம்ம என்ன பண்ணமோ அதை பண்ணக்கூடிய லீடர்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த லீடர்ஸ் வரும்போது நமக்கு பிசினஸ் என்ன ஆகும்? பெர்மனண்டாக மாறும். என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த பிசினஸ் வந்து குறைவில்லாம அகைன் அகைன் அப் ஆகும். ஏன்னா
நம்ம ஒரு பின்னல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பின்ன பார்க்கக்கூடிய நம்முடைய டீம் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தானும் அந்த பின்னாடின்னு விரும்புவாங்க. அப்ப அந்த பின்னாடின்னு விரும்பும் போது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான லீடர்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப தானா நம்முடைய பிசினஸ் ஏறும், நமக்கு பின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ பிசினஸ் ஏரியாவில் பின்னு சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த பின்னை வந்து எந்த லெவல்ல இருக்கு, அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். அப்ப பின்னு சேஞ்ச் ஆக நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, அது பெர்மனண்டான பிசினஸ். நாம் உறங்கினாலும் நமக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். செல்ஃப் யூஸ் பண்ணா போதும். நமக்கு மேக்ஸிமம் எவ்வளவு பெரிய பின்னா இருந்தாலும் மேக்ஸிமம் செல்ஃப் பர்ச்சேஸ் எவ்வளவு இருந்தா போதும், 1500 பிவி இருந்தா போதும். அப்ப வெறும் 1500 பிவிக்கு வாங்கிட்டு இருந்தாலே நமக்கு பின்னு பெரிய பின்ல இருந்தோம்னா நமக்கு நம்ம எந்த பின்ல இருக்கோ அந்த பின்னுக்கான நமக்கு என்ன வரும், இன்கம் வந்து. ஸோ பின்னை சேஞ்ச் பண்ணா நம்முடைய இன்கம் கன்ஃபார்ம் பெர்மனண்டா வந்துட்டு இருக்கும், நாம் செல்ஃப் யூஸ் பண்ற வரைக்கும். ஆனா பெரிய பெரிய பின்னுக்கு போனவங்களுக்கு 1000 பெரிய விஷயமா? கண்டிப்பா இல்லை. ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஆர்சிஎம் இருக்கிற பொருள் வாங்கினா எவ்வளவு வாங்க முடியும்? குறைஞ்சபட்சம் 5000 10,000 வாங்கலாம். 100% செல்ஃப் யூஸ் ஆக இருந்தால், 100% ஆர்சிஎம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி இருந்தா சாதாரணமா 5 to 10,000 வந்து தேவைகள். ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும். ஸோ அந்த பர்ச்சேஸை பேஸ் பண்ணி பிவி வந்தோம் இல்லைங்களா? ஸோ 1000 பிவி வந்து பெரிய விஷயமே இல்லை. ஸோ பர்ச்சேஸ் இன்சென்டிவ் சொல்லக்கூடிய முதல் வகையான பிவிக்கு, முதல் வகையான இன்சென்டிவ் வாங்குறது, போனஸ் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளவு வேணும்? மினிமம் 100 பிவி இருந்தாலே போதுமானது. சார் வாங்க, ஒரே ஒரு நிமிஷம் சார். சாரி. ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 100 பிவில இருந்து கூட நம்மளுடைய இன்கம் ஸ்டார்ட் ஆகும். எதை பேஸ் பண்ணி? நம்முடைய பின்னை பேஸ் பண்ணி. நம்ம என்ன பின்ல இருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இப்ப நம்ம கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் 1000 பிவியா வாங்கிடும். குரோத் போனஸ் வாங்குறதுக்கும் பர்ச்சேசர் கிளப்கான போனஸ் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளவு வேணும்? குறைஞ்சபட்சம் 1000 பிவி. ஸோ அப்போ 1000 பிவின்றது நீங்க லேசா பண்ணிட்டு போகலாம். இப்போ 1000 பிவி இருந்தா நீங்க டைமண்ட் ஆனாலும் அந்த பிவி உங்களுக்கு ஓன் பிவி போதுமானது. அப்ப நம்முடைய பின்னு மட்டும் எந்த லெவல்ல இருக்கிறோமோ அதுக்கான இன்கம் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு பின் லெவல் என்ன, இந்த பின்னை நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு பிசினஸ் கொண்டு வரும்போது நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதை நான் இதுக்காக நம்ம பிபிடி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஷோ பண்றேன், நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து அப்பவே நான் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் இன்சென்டிவ்ல வந்து நமக்கு என்ன மாதிரியான பின் லெவல்ஸ் இருக்கு, அந்த பின் லெவலுக்கு என்ன பிவி இருக்கும், இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம இது ஒரு பின் லெவல் பர்ச்சேஸ் இன்சென்டிவ்கான பின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பிவி தான் ஆரம்பிக்கும். பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 5000 பிவில இருந்து நமக்கு கமிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஸ்லைட்ல நம்ம போட்டுக்கக்கூடிய அத்தனை விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணா சரியா இருக்கும். ஸோ பின் சேஞ்சுக்கு இந்த ஸ்லாப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5000 பிவி
5000 பிவியில இருந்து 999 பிவி வர்ற வரைக்கும் நமக்கு 2%. இது அடுத்த லாஸ்ட் 2 மீட்டிங்ல நான் அதான் பேசியிருந்தேன், மார்க்கெட்டிங் பிளான் பேசியிருந்தேன். அதுல வந்து நம்ம இதை பத்தி பேசணும். ஸோ நீங்க ஷார்ட்டா நான் சொல்லி முடிச்சேன். 10,000 பிவில இருந்து 19,990 வரைக்கும் 4.8%. ஸோ இந்த 2 லெவலுக்கும் வந்து எந்த பின்னும் நமக்கு கிடையாது. நமக்கு வந்து ஒரு அந்த அச்சீவ்மெண்ட் லெவலுக்கு எதுவும் பேர் இல்லை. இது ஒன்லி கமிஷன் ஸ்லாபுக்கான ஒரு லெவல். ஸோ 5,000 10,000 அதை தாண்டி அடுத்து வந்து 20,000 பண்ணாலே நமக்கு என்ன ஆரம்பிச்சிருது, பின்ன ஆரம்பிச்சிருது. ஸோ வைட்டல் லெவல்ல பின்ன ஆரம்பிச்சிருது. இதுக்கெல்லாம் பிசிக்கல் பின் இல்லை. பிசிக்கல் பின் வந்து லாஸ்டா ஸ்டார்ல இருந்து வரும். ஸோ அதை நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து வச்சுக்கலாம். 20,000 பிவி நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகினர். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இங்கே கவனிக்கணும். 20,000 பிவி உங்களுக்கு ஒரு சைடு லெக்ல வந்தா நீங்க பிகினர் ஆக முடியாது. நான் அப்ப சொன்ன மாதிரி தான் 25 கோடி பிவி வந்தா கூட நீங்க பிகினர் பின்னு கூட வர முடியாது. எது இல்லாம, அடுத்த லெக் இல்லாம, அதாவது பி லெக் சொல்லக்கூடிய இன்னொரு மற்ற லெக், ஏதாவது மற்ற லெக் இல்லாத மாதிரி நீங்க வர முடியாது. அல்லது செல்ஃபாவா இருக்கும். ஸோ அப்ப இந்த 20,000 பிவி டோட்டல் பிவில ஒரு 5,000 பிவியை வந்து நான் ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணி 20,000 பிவி வந்து உங்க டோட்டல் பிவியா இருந்து ஒரு 5,000 பிவி உங்க செல்ஃப்லயோ அல்லது உங்க அதர் லெக்ல பி லெக்லயோ வந்து இருந்தால் உங்களுக்கு பிகினர் பின் ஒரு லெவல் பின் லெவல் கொடுப்பாங்க, பின் கொடுப்பாங்க. பின்னுவான பிசிக்கல் பின் இல்லை, ஜஸ்ட் வந்து எங்கல் பின் தான். ஓகேங்களா? ஸோ அந்த லெவலுக்கு பேரு பிகினர் பின். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் அடுத்து தாண்டணும் அப்படின்னா 40,000 பிவி செல்ஃப்ல அல்லது பி லெக்ல குறைந்தபட்சம் 10,000 பிவியா இருக்கணும். ஸோ அந்த லெவல் வரும்போது உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பின் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டர்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பின்னை வந்து கொடுப்பாங்க. இதுவும் பிசிக்கல் பின்னு கிடையாது. ஸோ அதை தாண்டி நம்ம 70,000 பிவிக்கு போகும்போது பி லெக்ல ஒரு 20,000 பிவி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனர் பின், ஓப்பனர் பின் என்ற ஒரு லெவல் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1,15,000 பிவி, இதுக்கு 30,000 பிவி உங்க பி லெக்ல இருக்கும். நான் பக்கத்துல வந்து அந்த பெர்சன்டேஜ், இன்கம் பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன். நம்ம இந்த இடத்துல இன்கம் பெர்சன்டேஜ் பத்தி பேசுறது இல்லை, பின்னாடி வந்து நம்ம தேவைப்படும், ஜஸ்ட் அதுக்காக போட்டு 1,15,000 பிவில பி லெக் அல்லது செல்ஃபாவே 30,000 பிவி இருக்கீங்கன்னா நீங்க ஈகல் பண்ணும். இதுக்கும் நமக்கு பிசிக்கல் பின்னு கிடையாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1,70,000 பிவி. இந்த 1,70,000 பிவி இருக்கும்போது நமக்கு 40,000 பிவி என்ன இருக்கணும், பிஆவோ செல்ஃபாவோ இருந்தால் உங்களுக்கு ரன்னர் பின். அந்த பின்னுடைய பேரு உங்களுக்கு நீங்க ரன்னர். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2,60,000 பிவி செல்ஃப்ல அல்லது பி லெக்காக 50,000 பிவி இருந்தால் உங்களுடைய பெயர் வின்னர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3,50,000 பிவி குறைஞ்சபட்சம் செல்ஃபாவோ அல்லது பி லெக்ல 70,000 பிவி இருந்தா நீங்க ஸ்டார். இந்த ஸ்டார்ல இருந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு, ஸ்டார் கோல்டு, பிளாட்டினம், ஸ்டார் பிளாட்டினம், இது நாளும் ராயல்டி லெவல். அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா 5,00,000 வரும்போது பர்ல், ஸ்டார் பர்ல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமரால்ட், ஸ்டார் எமரால்ட், ரூபி, ஸ்டார் ரூபி, சஃபயர், ஸ்டார் சஃபயர், டைமண்ட். ஸோ இது வரைக்கும் நமக்கு இன்கம் லெவல் இருக்கு. அதுக்கு மேல ஒரு பின் மட்டும் இருக்கு, ஸ்டார் டைமண்ட். ஸோ இத்தனை பின் லெவல்ஸ் நமக்கு இருக்கு. இந்த பின் லெவல்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நம்ம இந்த லெக் அந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும். நம்ம லெக் அந்த அளவுக்கு 2 பக்கமும் நம்ம அதை வளர்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம டீம்ல நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணும். நம்ம டீம் லீடர்ஸ்ல தயார் பண்ணணும்.
ஸோ அவங்களுடைய பின்னை வந்து சேஞ்ச். ஸோ அப்போ இந்த பின்னை வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு பார்த்துட்டேன்னா இன்சென்டிவ்ல வந்து நம்ம பர்ச்சேஸ் இன்சென்டிவ் என்னக்கூடிய முதல் வகையான போனஸ் உள்ள பெருசு. இதனுடைய பெனிஃபிட் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ பர்ச்சேஸ் இன்சென்டிவ்ல இருக்கக்கூடிய பின்களை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணும், ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் நம்ம டைரக்ட் செல்லிங்ல எதுவுமே போடுறதான் மொத்தம் போடுறது. ஸோ 4 டீம் நம்ம பில்டு பண்றோம். இந்த 4 டீமுக்கும் நான் ஒவ்வொரு பேர் கொடுத்தேன். டீம் ஏ, டீம் பி, டீம் சி, டீம் டி. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான டீம்களுக்கு பேர் வச்சு 4 டீமை நமக்கு நேரடி லெக்காக இறக்கிருக்கோம். அந்த 4 லெக்லையும் என்ன ஒவ்வொரு பிசினஸ் கொடுத்து நான் வந்து ஒரு அசம்ஷனா ஒரு 4 லெவல் இறக்கி 4 பின் 4 லீடர்ஸை வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி 4 பேருக்கு பேர் கொடுத்து 4 பேருக்கு வந்து ஒரு அளவுக்கு நான் ஒரு பிசினஸ் வந்திருக்கு. இப்போ என்ன வந்திருக்கு நம்ம பார்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப்ல ஒரு 2500 பில்ட் பண்ணியிருக்காரு அந்த யூ அப்படின்னு சொல்றாரு. டீம் ஏ வந்து பாத்தீங்கன்னா 17,600 பிவி பண்றாரு. ஸோ அவர் எலிஜிபிலிட்டி நம்ம பழைய ஸ்லைட்ல பார்த்தோம். 4.5% வந்து அவருக்கு எலிஜிபிலிட்டி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் என்ன 17,600 பிவி அவர் தனியா பண்ணிருக்கலாம் அல்லது அவர் டீமோட பண்ணிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த அந்த அவருக்கும் அவருடைய டீமுக்கும் சேர்த்து 4% வந்து அவங்க எலிஜிபிள். 792 ரூபாய் வந்து அவங்களுக்கு என்ன போகும், இன்கமா போகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெக்ல இருக்கிற டீம் பி. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களும் அதே போல ஒரு 17,600 பிவி பண்றாங்க. ஸோ 4.5% அவங்களுக்கும் 792 ரூபாய் வந்து கமிஷனா போகும். டீம் சி அப்படின்றவர் அதே லெவல் தான் பண்றாரு. ஸோ அவருக்கும் அவர் டீமுக்கும் ஒரு 792 ரூபாய் கமிஷனாக போகும். அடுத்து பாத்தீங்கன்னா டீம் டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 பிவி. அவருக்கு அந்த சிலாபா தான் கமிஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு போயிருக்குன்னா 670. ஏன்னா முதல் 3 டீம் 17,600 பிவி பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த 4% தான். பட் அவங்க பண்ண அந்த பிவில 4% வைக்கிறப்ப 792 ரூபாய் போயிடும். பட் டீம் டி என்ன பண்ணிருக்காரு, வெறும் 15,000 பிவி தான் பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு கொஞ்சம் கமிஷன் குறைவா போகும், 675. இப்ப இந்த நம்முடைய மார்க்கெட்டிங் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே இன்ட்ரடியூஸ் பண்றோம். அவங்க நேரடியா இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, அது அடுத்தடுத்த லெக்ல நீங்க பண்ணாலும் சரி. ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண லெக்ல இருந்து அடுத்தடுத்து வந்தாலும் சரி. இந்த மாதிரி வந்து நம்முடைய டீமுக்கு கீழே நம்முடைய ஐடிக்கு கீழே எத்தனை பேர் எப்படி ஜாயின் பண்ணாலும் அத்தனை பேருடைய பர்ச்சேஸும் என்ன ஆகும், அந்த பர்ச்சேஸ் வழி நமக்கு ஆட் ஆகும், அந்த பிவி வந்து நமக்கு ஆட் ஆகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 பேரு 4 டீம் பண்ண பிவி டோட்டல் பிவி தன்னுடைய செல் பிவியோட சேர்த்து ஆடாயிரம். அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா யூ அப்படின்றவரு 70,300 பிவி வந்து டோட்டலா வந்திருக்கும். ஏன்னா அவர் பண்ணது வெறும் 2,500 பிவி. 4 டீமை சேர்த்தாச்சுன்னா 70,300 பிவி. இங்க அவருடைய கமிஷன் 12% மாறிடும். ஸோ டோட்டலா அவருக்கும் அவருடைய டீமுக்கும் 8,436 ரூபாய் வந்து கம்பெனி கொடுக்கும். ஸோ அதுல டீம் ஏ 792 டீம் பி, டீம் சி இந்த 3 பேருமே ஏபிசியும் தலைக்கு 792. அவங்க டீமுக்கு 792 போகும். டீம் டிக்கு ஒரு 600 போயிடும். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,051 ரூபாய் வந்து அவர் ஃபார்ம் பண்ண அந்த 4 டீமுக்கும் போயாச்சு. ஸோ டோட்டலா கம்பெனி அலாட் பண்ணது பாத்தீங்கன்னா 8,436 பிவி. சார் 8,436 ரூபாய். அந்த ரூபாயில 3,051 ரூபாய் வந்து டீமுக்கு போக ஒரு 5,385 ரூபாய் என்னவா கிடைக்கும், கமிஷனா கிடைக்கும். சரி, இந்த மாதிரி கமிஷன் வாங்கினா இவருடைய பின் லெவல் என்ன?
அதுக்கு ஒரு மொத்தம் ஸ்லேட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பாருங்க, டோட்டலா அவருக்கு எவ்வளவு வந்திருந்தது நம்ம பார்த்தா லிவ்யூல இந்த 70,000 பிவியை கடந்து இருந்தார். அதனால அவருக்கு சார் அவருக்கு வந்து 12% கமிஷன். அவருடைய பின் லெவல் என்ன? ஓப்பனர். அப்ப இந்த ஓப்பனர் பின் வந்து அவருடைய பின் லெவலாக இருந்துச்சு. 70,000 பிவி கடந்ததுனால அவருடைய பின்னு ஓப்பனர் பின். அப்ப அந்த ஓப்பனர் பின் வந்தவருக்கு ஒரு 4 டீமை ஃபார்ம் பண்ணால கிடைச்சது எவ்வளவு? 5,380. ஸோ ஒரு 70,000 பிவில ஒரு 5,000 ரூபாய் இன்கம் எடுத்தார். ஸோ இன்கம் அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான் பார்த்தோம். பட் ஆனா அந்த லெவலுடைய பேர் என்ன? ஓப்பனர். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு பெரிய லெக்கு, அது போக இருக்கக்கூடிய பி லெக்கு அல்லது செல்ஃப், ஏதாவது ஒரு 70,000 பிவிக்கு எவ்வளவு இருக்கணும்? சைடு பாருங்க. அதாவது பி லெக்கு அதை செல்ஃப் வந்து 20,000 பிவி இருக்கும். இங்க இருக்கா? ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆனா ஒரு லெக்கு பெரிய லெக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்க பெரிய லெக் அப்படின்னா 3 லெக்குமே பெரிய லெக்கா தான் இருக்கு. அது ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அப்ப மற்ற அத்தனை சேர்த்து ஒரு 20,000 பிவி இருந்தாலும் ஓப்பனர் பின்னுக்கு வந்து இவர் வந்து அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ஓப்பனர் பின் அசைன் ஆகும். ஒரு ஓப்பனர் பின். அப்போ ஓப்பனர் பின் வந்ததுனால அவருக்கு என்ன ஒரு ஏர்னிங்கா இருக்கும்? 5,385 ரூபா வந்து ஒரு ஏர்னிங்கா இருக்கும். சரி, இப்ப இவர் வந்து என்ன பண்றாரு? பின்னை வந்து சேஞ்ச் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவருடைய டீமை பூஸ்ட் பண்றாரு. பூஸ்ட் டீமை போய் வளைக்கிறாரு. ஸோ டீம்ல உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தான் எப்படி இந்த 70,000 மீது அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாரு. அது மூலம் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நபர்களையும் அந்த 70,000 மீது ஸ்லாபுக்கு கொண்டு வராரு. தன்னுடைய டீம்ல 4 டீம், 4 டீமையும் அவங்க ஓப்பனர் பின் கொண்டு வராங்க. ஒரே நான் டிப்போல இருக்கிறதுனால இந்த பில்டிங் கொஞ்சம் இதாச்சு. இது மட்டும் நீ படிப்பா. ஸோ அப்போ ஒவ்வொரு தன்னுடைய டீம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாரு? 4 பேரையுமே வந்து அந்த ஓப்பனர் பின்னுக்கு வர வைக்கிறார். 70,000 பிவி அச்சீவ் பண்ண வைக்கிறாரு. ஸோ அவங்க 70,000 பின்னை தாண்டி என்ன பண்ணிருக்காங்க? 87,000 பிவிக்கு வந்துட்டாங்க 4 பேருமே. ஒவ்வொரு நபரும் 87,000 பிவி வரும்போது இது மாதிரி சரி. ஸோ 87,000 பிவி வந்திருக்காங்க. அப்ப அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா 12% கமிஷன் வரலையா? பண்ண முடியா? மாத்திக்க ஸ்கிரீன் மாத்திக்க சாரி ஒரே நிமிஷம் கிளிக் பண்ணிருக்கு. டிப்போல இருக்கிறதுனால டிப்போல பையன் அவர் சிஸ்டத்தை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் பில் அடிக்கிறதா கேட்டாரு. பட் ஸ்லைடு வந்துட்டு இருக்கும். அப்ப 80 தம்பி அடுத்த ஸ்லைட், செகண்ட் ஸ்லைட், தேர்ட் ஸ்லைடு. அடுத்தது. ஓகே, அப்படி விண்டோஸ் கே போஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அப்போ ஒவ்வொரு டீமையும் தன்னுடைய டீம்களை வந்து பார்த்தீங்கன்னா 87,000 கொண்டு வர வச்சதுனால ஒவ்வொரு டீமுக்கும் இது இன்கம் பாருங்க. ஒவ்வொரு டீமும் 10,400 வாங்கிக்கிறாங்க. டீம் ஏ 10,400, டீம் பி 10,400, டீம் சி 10,400, டீம் பியும் 10,400. ஸோ அவங்களுக்கு அந்த டீமுக்கான இன்கம் போயாச்சு. அவங்களுடைய ரேஞ்ச் எல்லாருக்கும் 4 பேருக்கு என்ன காட்டும்? ஓப்பனர் பின்னை காட்டும். தன்னுடைய பின்னை சேஞ்ச் பண்றதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு? தன்னுடைய டீமுடைய பின்களை சேஞ்ச் பண்ண வச்சிருக்காரு. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப டோட்டல் டீமுடைய பிசினஸும் தனக்கு காட்டும் அப்படின்றதுனால இங்க டோட்டல் பிவி எவ்வளவு வந்தாச்சு? 3,50,000 ரவுண்டா வந்தாச்சு. தன்னுடைய செல்ஃப் 2,000 சேர்த்து ஒரு 3,50,000 வந்து வந்தாச்சு. அப்போ 3,50,000 நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதனுடைய பின் லெவல் என்ன? ஸ்டார். அப்ப இந்த இடத்துல பின்ன வந்து சேஞ்ச் ஆயிருக்காரு. ஓப்பனர் பின்ல இருந்து
ஸ்டார் பெண்ணுக்கு வந்தாச்சு. அந்த ஸ்டார் பெண்ணுக்கு வரும்போது அவருடைய இன்கம் எங்க போகுது? 35,000 போயாச்சு. அப்ப பின்னுடைய பின் சேஞ்ச் பண்ணாலும் ஒரு இன்கம் லெவல் தெரியுதுங்களா? லாஸ்ட் டைம் எவ்வளவு வாங்கியிருந்தாரு? 5 சில்லற, 3 சில்லற 5. ஸோ இப்ப 35,000 ரூபாய் வந்து தன்னுடைய கமிஷனா வாங்கியிருக்காரு. தன்னுடைய பின்னுக்கு தன்னுடைய டீமை வர வைக்கும் போது கமிஷன் பாருங்க 7 மடங்கு அதிகமா இருக்கு. அவங்க ஜஸ்ட் எத்தனை பின்னு மூவ் பண்ணிருக்காரு? பிகினர் பின்னுக்கு முன்னாடி இருந்தவங்கள ஓப்பனர் பின்னுக்கு வர வச்சாரு. இவரு ஓப்பனர் இருந்தவர் இங்க வந்துட்டாரு, ஸ்டாருக்கு வந்தாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பின்னை வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை பண்றதுனா நமக்கு இந்த இன்கம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நமக்கு ரெகக்னைசேஷன், ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் நமக்கு கிடைச்சி போகும். அப்போ பின்ன சேஞ்ச் பண்ண நமக்கு பிஸ்னஸ் நமக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். இந்த பிஸ்னஸ் நமக்கு ஜெனரேஷன் இன்கமா மாறும். இவ்வளவு விஷயங்கள் வந்து எது மூலமா வருது? நம்ம பின்ன சேஞ்ச் பண்ற மூலமா வரும். நான் பார்த்தது நம்ம வெறும் பர்ச்சேஸ் இன்சென்டிவ் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் போனஸ் தான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ராயல்டி பின் சேஞ்ச் பண்ண எவ்வளவு இன்கம் ஏறும், டெக்னிக்கல் பின்ன வந்து சேஞ்ச் பண்ண என்ன இன்கம் ஏறும், ஸோ எவ்வளவு மாறும் அப்படின்றத நம்ம ஸ்லைடு போட்டு காட்டினோம்னா அது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை அதான், மிகைப்படுத்தி எதுவும் சொல்லப்படல. இது எல்லாமே வந்து உண்மையான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி டீப் ஆமானா இதுதான் கமிஷன், இப்படிதான் கம்மி நமக்கு கொடுக்கும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ மிகைப்படுத்தாம நம்ம சொல்ல முடியும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது ஆரம்ப கட்டத்துல ஒரு பின் லெவல் சேஞ்ச் சாதாரண விஷயமா இது இருக்கும். ஒரு டெக்னிக்கல் பின்ன சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சாதாரணமா சொல்ல முடியுமா? அதுக்கான உழைப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு பின்னுக்கும் தூரம் அதிகமா இருக்கும். அந்த தூரத்திற்கு நம்ம டீமா அழைச்சிட்டு போகணும். ஸோ அந்த அவங்க அடுத்த பின்னுக்கு வர வச்சாதான் நம்ம டெக்னிக்கல்ல ஒரு பின்னு வந்து சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு சாத்தியமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான வருமானம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பல மடங்கு உயர்த்தான் போகும். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நீங்க வரும்போது அந்த விஷயத்த நீங்க புரிய முடியும். அப்ப பின் சேஞ்ச் அப்படின்றது நம்முடைய இன்கம் அதிகப்படுத்தி நம்முடைய மரியாதையை அதிகப்படுத்தக்கூடிய, நம்ம ரெகக்னேஷன் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் பின் சேஞ்ச். ஒவ்வொரு மாசமும் பின் சேஞ்ச் பண்ண முடியுதோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ் இன்சென்டிவ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பின்னையும் நான் வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை மாத்துவேன். இல்ல இன்னும் கொஞ்சம் 6 மாசம் கூட வச்சுக்கிறது தப்பே இல்லை. ஆனா கீப் மூவ் ஆகிட்டே இருக்கு. ஒரு 20,000 பிவி இருக்கக்கூடிய ஒரு பிகினர் பின் இருக்கக்கூடிய ஒரு அடுத்த ஸ்டார்டர் பின்னுக்கு போறதுக்கு என்ன வேணும்? 40,000 பிவியா மாத்தணும். அப்போ ஒரு 20,000 பிவி வந்து நம்ம வந்து பிகினர் பின் வந்துட்டோம் அப்படின்னா 40,000 பிவி அடுத்த மாசமே போட அவசியம் இல்லை. 20,000 25 மாத்துங்க, 30 மாத்துங்க, அதுக்கப்புறம் 40 மாத்துங்க, தப்பு இல்லை. இப்போ 3ஆம் மாசம் பின்னு மாறி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம டீமை வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான நம்ம அந்த ஒர்க் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுத்து பின்ன வந்து அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ண வைக்கிற மூலமா அவங்களுக்கு இன்கம் அதிகப்படுத்த வைக்கிற மூலமா நம்முடைய பின்ன சேஞ்ச் பண்ண முடியும், நம்முடைய இன்கம் அதிகப்படுத்த முடியும். ஸோ வந்து பின் சேஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒண்ணு. எந்த காரணத்தை கொண்டும் ஒரே பின்ல வந்து பல மாசங்கள் பல வருஷமா இருக்கக்கூடாது, மாறிக்கிட்டே இருக்கணும். எப்போ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்? ஸ்டார்ட் டைமுக்கு மேல இப்போதைக்கு பின் இல்லை. ஸோ அப்போ போய் நம்ம வந்து பின் சேஞ்ச் பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அன்னைக்கு ஸ்டார்ட் டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு, இல்லை அதிகமான நபர்கள் இருக்கும், லீடர்ஸ் இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு இன்னொரு பின்னை வந்து சாரை நம்ம டிசி சாரு சௌரவ் சார் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு பின்னை அறிமுகப்படுத்தலாம், அந்த பின்னை அப்புறமா மாத்திக்கலாம். ஸோ அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்துக்கு நம்மளை பழகணும் அப்படின்றத நம்ம எடை போடுற ஒரு விஷயம் பின்னு தான். ஸோ பின்னை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. பில்லிங் இருக்கிறதுனால என்னால வந்து கன்வியூ பண்ண முடியல. ஓகே, நமக்கு தேவையான விஷயம் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லியாச்சு. அதுக்கு தேவையான ஸ்லேட நான் வந்து காட்டிக்கிட்டேன். இதுதான் வாய்ப்புகளுக்கு நன்றி சார். ஜெயாசியம் குடாசியம் சார். சார்
அந்த இது கட் பண்ணி சேர கட் பண்ணி ரெண்டு மணியா 3 மணியா காமரா சார் தேங்க்யூ சார்